கொஞ்ச நேரத்தில், சார், அவங்க பெயர் கவிதா. அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள இருந்த மாப்பிள்ளை கடைசி நேரத்தில் வரவில்லையாம். அந்த பெண்ணுக்கு யாரும் இல்லை. அவள் மாப்பிள்ளை பார்த்து வைத்த தரகரிடம் அழுது கொண்டிருக்கிறாள். அபி தன்னைப்போல் சிலர் என்று எண்ணிக்கொண்டு சரி போகலாம் என்று சொல்ல விவேக் அவனுடைய சேரை தள்ளிக்கொண்டு நகர்ந்தான். திடீரென ஒரு பெண் சார் என சத்தம் போட விவேக் திரும்பி பார்த்தான். சார், உங்களைதான், நில்லுங்கள் என்று கத்த விவேக் நிறுத்தினான். கவிதா மூச்சு வாங்க ஓடி வந்து, சார், கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும். விவேக், என்னிடமா என்று கேட்க, இல்லை அவர்கிட்ட என்று சொன்னதும் அபி நிமிர்ந்து அவளை பார்த்தான். கவிதா, சார், ஆஃபீஸில் சொன்னாங்க உங்களுக்கு நிச்சயமான பெண் வரவில்லைன்னு. சார், ஒரு உதவி, என்னோட புருஷனை நடிக்க முடியுமா? அபி அவளை ஆச்சரியமாக நிமிர்ந்து பார்த்தான். இன்றைக்கு என்னுடைய கல்யாணம்னு சொல்லிட்டேன். அது நடக்கலைன்னு அம்மா கிட்ட சொல்ல கஷ்டமாக இருக்குது. அப்படி நான் சொன்னாலும் அவங்களால தாங்க முடியாது சார். ப்ளீஸ். அபி புருவத்தை சுருக்க, சார், நான் உங்களை எந்த தொந்தரவும் செய்ய மாட்டேன். எனக்கு ரொம்ப அவசரம் சார். அபி தன் வாயை திறந்து மெல்லிய குரலில், இதில் எனக்கு என்ன கிடைக்கும்? கவிதா, சொல்லுங்க சார், நீங்கள் சொல்கிறத செய்கிறேன். அபி சரி என்றான். நேராக அலுவலகத்தில் பதிவு செய்து கண்ணிமைக்கும் நேரத்தில் கவிதா கழுத்தில் தாலி கட்டினான். கவிதாவிற்கு குழப்பமாக இருந்தது. இது நடிப்பா இல்லை உண்மையா? வியந்து நின்றிருந்த கவிதாவை தாண்டி அபி தன் காரில் ஏறி டிரைவர் போகலாம் என்க விவேக் அதிர்ச்சியில், சார், இப்போ என்ன நடந்தது? அபி அந்த ஓல்டு மேனுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு என்று சொல்லிடு. விவேக், சரி சார். யோசித்து, சார், அந்த பெண்ணை அப்படியே கோவில் வாசலில் விட்டுட்டு வந்துட்டீங்க. அபி, விவேக், சார், இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையா? அபி கார் கண்ணாடியில் அவள் முகத்தை பார்த்து, தெரியவில்லை. விவேக், எப்படி அவங்கள மறுபடியும் தொடர்பு கொள்ளுவீங்க? அபி, மலரும் காலை டெய்லி பேப்பர் அங்கே வேலை செய்கிறா. அவகிட்ட என்னோட ஃபோன் நம்பர் இருக்குது. வேணும்னா அவளே கூப்பிடுவாள். தன் காரில் இருந்த சீட் பெல்ட் பாக்கெட்டில் கை நுழைத்து அவளின் ப்ரொஃபைல் காகிதங்களை வெளியில் எடுத்தான். யாரோ அவள் மேல் இடித்து சுயநினைவுக்கு வந்தவள். அவர்கள் போனது தெரியாமல் திருவென விழித்து அவனை தேடி அவன் கிடைக்காமல் கல்யாணம் ஆன சில நிமிடங்களில் கணவனை தொலைத்த பெண் என்று தன்னைத்தானே கிண்டலடித்து கொண்டு கிளம்பினாள். அங்கிருந்து அவள் அம்மா இருக்கும் ஹாஸ்பிட்டல் நோக்கி சென்றாள். கவிதா அம்மா என்று அழைக்க அங்கு படுக்கையில் இருந்த கங்கா எழுந்தாள். தன்னுடைய மகளின் முகத்தை பார்த்து புன்னகைத்தவள் அவள் கழுத்தில் இருந்த மஞ்சள் கயிற்றை பார்த்து அவளுக்கு பின்னால் யாரேனும் இருக்கிறார்களா என்று தேடி பார்த்தாள். பிறகு அவள் முகத்தை பார்த்து சந்தேகத்துடன், உண்மையா இல்லை பொய்யா என்று கேட்டாள். கவிதா, உண்மைதான், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அவர் பெயர் அபிமன்யு. கங்கா, எங்கே அவர்? கவிதா, வருவார், அவசரமாக வெளியே போயிருக்கார், வந்துடுவார். கங்கா, பொய். கவிதா, இல்லை, நிஜமாகவே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. இரு, அவருடைய ஃபோனுக்கு ஃபோன் செய்து தரேன் என்று அபிக்கு ஃபோன் செய்தாள். ரிங் போனது. கவிதா மனதிற்குள் பிரார்த்தனை செய்து கொண்டு இருந்தாள். அபி எதையும் உளறிடாம அபி பேசணும். ஹலோ என்ற அந்த குரல் காதில் ஒலித்து அவள் மனதை வருடியது. நான் கவிதா, அம்மா பேசணும்னு சொன்னாங்க என்று பதிலை எதிர்பார்க்காமல் கங்காவிடம் ஃபோனை கொடுத்தாள். மனசு படபடக்க அங்கே நிற்க முடியாமல் வார்டுக்கு வெளியே சென்றாள். கழுத்தில் இருந்த தாலியை தொட்டு பார்த்தாள். அவனின் அழகிய முகம் கண்முன் நின்றது. தன்னை பற்றி தெரிந்தால் என்ன செய்வான் என்று யோசித்தாள். உள்ளே இருந்த கங்கா, கவிதா என்று அழைத்தாள். குரல் கேட்டு தன்னுடைய குழப்பங்களை மூட்டை கட்டி வைத்துவிட்டு, என்ன அம்மா என்று கேட்டுக்கொண்டே ரூம் உள்ளே நுழைந்தாள். கங்கா, மாப்பிள்ளை உங்கள் கல்யாணம் நடந்த சூழ்நிலையை சொன்னார். 2 நாள் கழித்து உன்னை கூட்டிட்டு போகிறேன்னு சொன்னார். கவிதா அதிர்ந்து, என்ன சூழ்நிலை, என்ன சொன்னார்? கங்கா, கோவிலை உனக்கு வரவேண்டிய மாப்பிள்ளை வரலை, அவருக்கு வரவேண்டிய பொண்ணு வரலை, அதனால் நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாக போச்சுன்னு சொன்னார். அதை கேட்டதும் எனக்கு தான் ரொம்ப டென்ஷன் ஆகி படபடத்து போச்சு. ஆனால் அவர் நிதானமாக, உன்னை அவருக்கு பிடிச்சிருக்கு, உன்னை நல்லா பார்த்துக்குவேன்னு சொன்னார். வீட்டில் இருக்கிற பிரச்சனையை முடிச்சுட்டு என்னை பார்க்க வரேன்னு சொன்னார். கவிதா அப்பாடி என்று சாந்தமாகி கொண்டு, சரி, நீ அமைதியாக தூங்கு, நான் ஆஃபீஸ் போயிட்டு நாளைக்கு வரேன் சொல்லி கிளம்பினாள்.